டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? ஏசியா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அதாவது கர்த்தருக்கு காத்து இருக்கிறவங்க, எசப்பாக்காக எசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், எசப்பா எனக்குள்ளேருந்து ஒவ்வொரு வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி எசப்பா சமூகத்தில் காத்திருக்கவங்களுக்கு புது பலன் கிடைக்கும். புது பலன் கிடைத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவாங்களாம். கழுகு அதுக்கு ஒரு பலன், புது பலன் கிடைக்கணும்னா அது என்ன பண்ணணும்னா, போய் ஒரு யாரும் இல்லாத இடத்துல தனியாக ஒரு லோன்லி பிளேஸில் போய் உட்காந்துட்டு தன்னோட சட்டை எல்லாமே, அதோட ஃபெதர்ஸ், நெயில்ஸ், அது எல்லாமே தனி பிச்சு போட்டுக்குமா. அதோட அழகி அதுவே அழிச்சிடுமா. ஏன்னா அதுக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறதுக்காக தனிமையில போயிட்டு யாருக்கிட்டுமே தன்னோட உடம்ப, தன்னோட சரீரத்தை எதுவுமே காட்டாம தனியா போய் இருந்து அதுக்கு புதுசா அந்த சிறகு, நம்மளோட நெயில்ஸ் இதெல்லாம் புதுசா வளர்ந்து வர வரைக்குமே தனித்து அது இருக்குமா. பொறுமையா காத்து இருக்குமா. காத்து இருந்து அதுக்கு புதுசா ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா உயர சட்டை முன்ன இருந்ததை விட இன்னும் உயர சட்டையை அடித்துக்கிட்டு இருக்குமா. அதே போலதான் நம்ம கர்த்தரோட சமூகத்துல பொறுமையா காத்து இருந்து பழைய மனுஷன்லாம் ஒளிந்து போனோம், கோபம், எரிச்சல், சுபாவம் எல்லாமே, நிச்சயக்காரம் எல்லாமே ஒளிந்து போகணுன்றதுக்காக கர்த்தர் சமூகத்துல நம்ம இருந்து காத்து இருக்கும் போது நமக்கு அப்போ புது பலன் உண்டாகும். நம்மளால மாம்ச சரீரம்லாம் போய் கர்த்தரோட சுபாவம் நமக்குள்ள காணப்படும் போது அது ஒரு புது பலன், புது ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு உண்டாகி நம்ம முன்ன இருந்ததை விட இன்னும் வேகமா ஆவிக்குற வாழ்க்கையில வளருவோம், காரியங்களை செயல்படுவோம், ஊழியத்தை வேகமா நம்ம சித்தத்தை அறிந்து நம்ம செயல்படுவோம். அதனாலதான் கர்த்தரோட சமூகத்துல காத்துருங்க, வேணா புது பலன் பெற்றுக்கொள்ளத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அந்த டைம்ல நமக்கு ஒரு புது பலன் கிடைச்ச உடனே, அந்த தெம்பு கிடைச்ச உடனே நம்ம ஓடும் போது நமக்கு இளைப்ப ஒரு நிழல் கிடைச்சா நல்லா இருக்கும், இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த இளைப்பாறல் வராது. நடந்தாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நடந்து இவ்வளவு தூரம் நடந்து போறோம், டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சோர்வு கூட இருக்காதான். ஏசப்பாவோட வாழ்க்கையில அப்படிதான். ஏசப்பா ஊழியம் செய்யறதுக்கு வரும்போது வனாந்தர பாதையில போன 40 நாள் வனாந்தரத்துல இருந்தார். ஏன்னா அவரு 3.5 வருஷம் ஊழியம் செய்யணுன்றதுக்காக தான் வனாந்தர பாதையில இருந்தார். அப்போ அவருக்கு மாம்சம் சரீரம் ஒடுக்கப்படணும், அந்த ஒரு பிதா சொல்ற வார்த்தையின்படி நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வாயின் வார்த்தைகளையும் அவருக்கு கொடுத்திருக்க அந்த அத்தாரிட்டி எல்லாமே கரெக்டா பயன்படுத்துறதுக்காக தன்னோட சரீரத்துல இருந்து எல்லாத்தையுமே ஆண்டவர் ஒடுக்கினார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நடந்துரும், அற்புதம் நடந்துரும் இல்லையா. அது பாக்குறவங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேருக்கு சுகம் தேவை, விடுதலை தேவை, ரட்சிப்பு தேவை, எல்லாமே தேவை. ஆனா பாக்குறவங்க எல்லாருக்குமே டெலிவரன்ஸ் பண்ணதே இல்லை. பிதா இவங்களுக்கு இந்த நேரத்துல இந்த நாள்ல இவங்களுக்கு நீ சுகம் தரணும், விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு நியமிச்சு வச்சிருக்கிறதுபடிதான் ஏசப்பா செஞ்சாரு. அதனாலதான் அதிகாலமே எழுந்து பிதா கிட்ட ஜெபம் பண்ணி, இந்த நாள் எனக்கு என்ன டியூட்டி வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கீங்க, யார் யாருக்கு சுகம் தரணும், விடுதலை தரணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஊழியத்தை தொடங்கினார். பிதாவோட சமூகத்துல காத்திருந்தார். அந்த பலனை பெற்றதுக்கு அப்புறம் அந்த வேலையை பிதா கொடுத்த அந்த மினிஸ்ட்ரியை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆண்டவர் பிரயாசப்பட்டார். அவர் இங்கிருந்து வேற ஊருக்கு நடந்து போனார், கப்பல்ல போனாரு, எவ்வளவு பிரயாசப்பட்டார். அந்த பிரயாசத்துல ஆண்டவர் இலை பாழவே இல்லை. சூழ்ந்து நடந்து அவ்வளவு தூரம் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே போய் பிசாசு பிடிக்க விடுதலை செஞ்சார். அற்புத சுகத்தை தந்தார். மூடனை சுகம் தந்த மூடனுக்கு சுகம் தந்தாரு, பார்வையடைஞ்சாங்க. எவ்வளவு பேர் அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் ஒருத்தவங்க அடுத்தடுத்து அற்புதம் செஞ்சுட்டு போகும்போது ஆண்டவர் சோர்ந்து போகல, இளைப்பாறவும் இல்லை. அதே போல நம்ம ஆண்டவர் சமூகத்தை காத்து இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு அறிஞ்சுக்கொண்டு ஆண்டவர் சித்தத்தை செய்யும் போது நம்மளுக்கு அந்த ஒரு புது பலன் வரும். இளைப்படைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். நிச்சயம் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்ற அவர் சொன்னது நான் செஞ்சு முடிப்பேன், நான் கேட்டது அவர் நிச்சயம் எனக்கு செய்வார் அந்த நம்பிக்கையோட உறுதியோட நம்ம முன்னேறி சொல்வோம். ஸோ கழுகு போல பலன் அடைஞ்சு நம்ம உயர எழும்பத்துக்கு கர்த்தர் கிட்ட பலன் கேட்டு கர்த்தருக்கு சித்தத்தை மட்டுமே செய்யற பிள்ளைகளை நம்ம காணப்படுவோம். ஆமீன்.